நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். மைனா பா மைனா வெளிய யாரோ வந்திருக்காங்கன்னு சொல்றேன்ல போய் மைனா. பாத்து. ஏ மீனாட்சி என்னைய பார்க்க இவ்வளவு தூரம் வந்திருக்க அதிசயமா இருக்கு. போட்டேனா இது வரைக்கும் நான் வீட்டுக்கு வந்ததே இல்லையா? அப்படி இல்ல சரி சும்மா தான் சொன்னப்போ. அப்புறம் நீ பாட்டுக்கு இப்படி பொஸ்கு பொஸ்குன்னு கிளம்பி வந்துகிட்டு இருக்காத. ஏன் உன்னை கடத்த தான் ஊருக்குள்ள பல பேர் திரியுறாங்களே. ஏய் சும்மா இருடி, நானே குழப்பத்துல இருக்கேன். நீ இன்னும் என்ன குழப்பாத. என்ன குழப்பத்துல இருக்கீங்க? நேத்து ஊர் பஞ்சாயத்துல சரவண என் மாமன் மகனுக்கு அந்த உரிமை இருக்கு இந்த உரிமை இருக்குன்னு பேசினாங்க மைனா. எனக்கு அப்ப இருந்தே ஒரே குழப்பமா இருக்கு. ஏ இதுல குழம்புறதுக்கு என்னப்ல இருக்கு? பஞ்சாயத்துல சொன்னது உண்மை தானே? என்ன உண்மை? மாமன் மகனுக்கு எல்லா உரிமையும் இருக்கு மீனாட்சி. மாமன் மகளை காதலிக்கிறது மனித உரிமை, அது முதல்ல உனக்கு தெரியுமா? சும்மா வச்சோனாங்க மொரமா வேணா கூட்டிட்டு வந்து குச்சியை கட்ட சொல்லி. பொதுவா இந்த மாமங்களா குசுபா டபுள் மீனிங்ல பேசுவாங்க, பாத்திருக்கியா? வேற ஒருத்தனா இருந்தா நம்ம இப்படி பேச விட்டுருப்போமா? விளக்க மாத்த வச்சு நல்லா விரட்ட அடிச்சிருக்க மாட்டோம். ஆனா மாமன் பேசுறப்ப மட்டும் போங்க மாமா நீங்க எப்பவுமே இப்படிதான் பண்ணுவீங்க அப்படின்னு ஏன் வைக்கப்படுறோம்? ஏன் மாமா என்கிட்ட பேசாம வேற யார்கிட்ட பேசுவாரு? என் மாமனுக்கு தான் இந்த எல்லா உரிமையும் இருக்குன்ற ஒரு நினைப்பு தான்ல. உன்னை என்ன பார்த்தா எனக்கு எம்பிட்டு போறாமே இருக்கு தெரியுமா? என்ன பார்த்து ஏன் பொறாமப்படுற? ஒரு பக்கம் சரவணே ஒரு பக்கம் வேட்டையன், உனக்கு போய் எத்தனை மாமிங்க. சும்மா உன்னை அப்படி கண்டாலே உருவுறாங்க. ச்சே எனக்கும் ஒரு மாமன் இருந்திருந்தா இதெல்லாம் எனக்கும் நடந்திருக்கும். வேட்டை மாமன் எது பண்ணாலும் நான் ஏன் கோச்சுக்காம இருக்கேன்? அவரை மானசீகமா என் மாமா மாமான்னு நினைக்கிறதுனாலதான். வச்சுக்க உன் மாமனை நீயே வச்சுக்க. தேங்க்யூ. ஐயோ சரி, மாமன் புராணம் முடிஞ்சதா இல்ல இன்னும் ஏதாவது இருக்கா? பாத்தியா நீயும் இன்னும் என்னென்ன இருக்குன்னு சொல்லி இன்ட்ரெஸ்டிங்கா கேக்குற பாத்தியா? இதான் மாமனோட அருமை. பாண்டி உன்னை தூக்க போறான்னு தெரிஞ்சதும் அதுக்கு முன்னாடி உன்னை தூக்குனார் பாத்தியா என் சிங்கா குட்டி. மாமன்ற உரிமை ஆசையா பேசுறது மட்டும் இல்ல மீனாட்சி, ஆபத்துல காப்பாத்துறதா சொல்லி நிரூபிச்சு காமிச்சிருக்காரு பாத்தியா? எனக்குன்னா இந்த மாதிரி ஒருத்தை காப்பாத்திருந்தான்னு வச்சுக்கோ, ஏன் அப்படியே கட்டி புடிச்சு ஸ்டார் மூவிஸ் உம்மாதான். அது என்ன ஸ்டார் மூவிஸ் கிஸ்? அது வந்து ஆங்கில முத்தம். அப்ப கன்னத்துல முத்தம் கொடுத்தா ஸ்டார் விஜய் கிஸ் ஆக்கும். யா எது எப்படியோ மைனா, சரவணனை என் அப்பாவுக்கு பிடிக்காது. அதனால நான் அவனை எப்பவும் நினைக்காம இருக்கிறது தான் நல்லது. போப்ல உன்னால சரவணாவை நினைக்காம இருக்க முடியாது. எப்படி சொல்ற? மாமன் நினைப்பெல்லாம் அப்படியே மல்லிகைப்பூ வாசம் மாதிரி. பொம்பளை பிள்ளை எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிக்கும். என்னாச்சே மண் வாசனை படத்தை பாரு. மாமனா யாரு, அவருக்கு என்னென்ன உரிமை இருக்குன்னு பாரதி ராஜா டீட்டெயிலா சொல்லிருப்பாப்ல. எனக்கு ஒரு மாமன் இருந்திருந்தா வாய் நிறைய மாமா மாம்ஸ் மச்சான் செல்லக்குட்டி தங்கக்குட்டி ஜாங்கிரி போங்கிரி கூப்பிட்டுப்பேன். உன்னே மாதிரியா கொத்தி வச்ச மல்லிகை முத்து தோட்டை புத்திரிச்சு வைக்கத்தை விட்டு பேசி பேசி ராசி. ஹலோ அப்பா. அப்பா வந்துடுறேன். இல்லப்பா வந்துடுறேன், சீக்கிரம் வந்துடுறேன். சரிப்பா. பேசி பேசி ராசி. சரவணனை பத்தி நினைக்காம இருக்கிறது தான் நல்லது. எங்களை சுத்தி என்ன நடக்குதுன்னே தெரியல ஐஸ்வர்யா. குழப்பத்துல எனக்கு தலையே சுத்துது. அந்த சரவணன் என்னன்னா மீனாட்சியை காப்பாத்த தான் கடத்தினேன்னு சொல்றான். இந்த ஊருக்காரங்க அவனுக்கு உரிமை இருக்குன்னு ஏத்தி விடுறாங்க. மீனாட்சி அவனை விட்டு கொடுக்காம பேசுறா. மீனாட்சிக்கு யார் மூலமா ஆபத்து வந்தது, என்ன நடந்தது ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது ஐஸ்வர்யா.
மீனாட்சியை கடத்திட்டாங்கன்னு உங்களுக்கு யார் முதல்ல சொன்னது? உங்க அண்ணன் பாண்டி தான் சொன்னான். ஒருவேளை அண்ணன் ஏதாவது திட்டம் போட்டிருப்பானோ? சரவண அண்ணன் கிட்ட இருந்து மீனாட்சியை காப்பாத்திருப்பாரோ? என்னாச்சு ஐஸ்வர்யா? ஒன்னும் இல்ல. அட என்னாச்சுன்னு சொல்லு. இல்ல, மீனாட்சி காலையில எத்தனை மணிக்கு காணாம போனா? காலையில காலேஜ் போகும்போது ஒரு 8 மணி இருக்கும். ஏன் கேக்குற? எங்க அண்ணன் உங்க வீட்ல வந்து என்ன சொன்னாரு? சரவண மீனாட்சியை கடத்தின்னு போனதை பார்த்தேன். வண்டி ரிப்பேர் ஆனதுனால காப்பாற்ற முடியலன்னு சொன்னான். அண்ணன் எதுக்கு காலங்காலத்தால 8 மணிக்கு அங்க போயிருப்பான்? எப்பவும் 10 மணிக்கு முன்னாடி கண் முழிக்க மாட்டானே. என்ன யோசிக்கிற ஐஸ்வர்யா? ஒன்னும் இல்ல வைத்தி, சும்மாதான். மீனாட்சி கிட்ட கேட்டா அவளும் எதுவும் பெருசா சொல்ல மாட்டேங்கிறா. அந்த சரவணன் கிட்டயும் கேட்க முடியாது. அதான் என்ன நடந்திருக்குமோன்னு ஒரே யோசனையா இருக்கு. ஏன் இதே யோசிச்சு மனசு போட்டு குழப்பிக்கிறீங்க வைத்தி? நம்ம வேற ஏதாவது பேசலாமே. இல்ல ஐஸ்வர்யா, சரவணன் யாருக்கிட்ட இருந்து மீனாட்சியை காப்பாத்தினான்னு எனக்கு தெரிஞ்சாகணும். அவன் உண்மையாவே காப்பாத்தினானா இல்ல காப்பாத்தினான்னு பொய் சொன்னானான்னு எனக்கு தெரியணும். அவன் மட்டும் பொய் சொல்லிருட்டோம், நடக்கிறதே வேறையா இருக்கும். நீங்க கோவப்படாதீங்க வைத்தி, கொஞ்சம் பொறுமையா இருங்க. எனக்கு தலை வலிக்குது ஐஸ்வர்யா. நான் நாளைக்கு வந்து உன்னை பார்க்கவா? ஆ சரி வைத்தி. சாரி. பரவாயில்ல, நீங்க போய் ரெஸ்ட் எடுங்க. இத பத்தி யோசிக்காதீங்க. சரி ஐஸ்வர்யா, நான் வரேன். ஒருவேளை அண்ணன் தான் இது எல்லாத்துக்கும் காரணமா இருப்பானோ? ஐயோ, இது என்ன புது குழப்பமா இருக்கு. மோட்டர்ல எம்பட்டு நேரம் தண்ணி எடுக்குதுண்ணே? காலையில 2 மணி நேரம், ராத்திரி 2 மணி நேரம் எடுக்குது தமிழ். சரிண்ணே. முத்து எங்க? அவன் விஷம் வாங்க போயிருக்கான் தமிழ். எதுக்குண்ணே விஷம்? வயல்ல எலி தொந்தரவு ஜாஸ்தி ஆயிடுச்சு தமிழ். அதான் விஷம் வச்சு விரட்டலாம்னு வாங்கிட்டு வர சொல்லியிருக்கோம். ஐயா, விஷம்லாம் வேணாம் பசுபதி. அது பயிர் மேல தானே பரவும். நாத்தங்காயவோ பப்பாளிக்காயவோ வெட்டி வச்சுட்டு வாங்கப்பா. எலியெல்லாம் அண்டாதுல்ல. சரி தமிழ். தமிழ், உன் சம்மந்தி வராரு. ஐயா, ஊர் பெரியவங்களுக்கு நான் சொல்லிக்கிறேங்க. என் சம்பந்தி தமிழுக்கு இன்னைக்கு ஒரு தலைகுனி ஏற்பட்டு போச்சு. அந்த அவமானத்தை சரி செய்யற விதத்துல என் சம்பந்தியோட மானத்தை காப்பாத்த நான் ஒரு முடிவு எடுத்திருக்கேங்க. என் மகன் பாண்டிக்கு மீனாட்சியை ஊரறிய பொண்ணு கேட்கறேங்க. என்ன உண்மையாவே கடத்தி கட்டாய கல்யாணம் பண்ணணும்னு நினைச்சது சரவணன் இல்லப்பா, அந்த பாண்டி. வணக்கம் தமிழ். வணக்கம். உங்களை பார்க்கலான்னு தான் உங்க வீட்டுக்கு போயிட்டு இருந்தேன். அப்புறம் வழியில ஒருத்தர் நீங்க இங்க இருக்கிறதா சொன்னாரு. அதான் வண்டியை திருப்ப சொல்லி நான் இங்க வந்துட்டேன். என்ன விஷயம்? எல்லாம் கல்யாண விஷயம் தான் தமிழ். கல்யாண விஷயமா? ஒருவேளை பாண்டிக்கு திரும்பவும் மீனாட்சியை பொண்ணு கேட்டு வந்திருப்பானோ? என்ன தமிழ் அப்படி யோசிக்கிற? யார் கல்யாண விஷயமா பேசணும்? நல்லா கேட்ட பாரு ஒரு கேள்வி. இன்னும் கொஞ்ச நாள் போனா நடந்த எல்லாத்தையும் மறந்துடுவ போல இருக்க. நம்ம வைத்திய ஐஸ்வர்யா கல்யாணத்தை பத்தி தான் பேச வந்திருக்கோம் தமிழ். நிச்சயம் முடிஞ்சு 4-5 மாசம் ஆகுது. ஊருக்குள்ள எல்லாரும் எப்ப கல்யாணம் என்ன போட்டு தொலைச்சி எடுக்கிறானுங்க. நானும் சரி, நீ மீனாட்சிக்கு நிச்சயம் வச்சிருக்கிறிய, இப்ப நம்ம பொண்ணோட கல்யாணத்தை பத்தி பேச வேண்டாமேன்னு பேசாமலே விட்டுட்டேன். இப்பதான் மீனாட்சி கல்யாணம் நின்று போச்சு தமிழ். சட்டுப்பட்டுன்னு வைத்திய ஐஸ்வர்யா கல்யாணத்தை நடத்திடுவோம். என்ன தமிழ் எதுவும் பேசாம அமைதியா இருக்க? இல்ல, மீனாட்சி கல்யாணம் நின்று போன இந்த நேரத்துல வைத்திய கல்யாணத்தை வைக்கணுமான்னு பாக்குறேன். ஒரு கெட்டது நடந்த வீட்டுல உடனே ஒரு நல்ல காரியம் நடக்கிறது வழக்கம் தானே தமிழ். இதுல என்ன யோசனை? இல்ல, தங்கச்சி இருக்கிறப்ப அண்ணனுக்கு எப்படி கல்யாணம் பண்றது சொல்லுங்க. வாஸ்தவம் தான். ஆனா நீ தான் மீனாட்சியை படிக்க வைக்க போறேன்னு சொல்லிட்டிய. மீனாட்சி 2 வருஷம் படிச்சு முடிக்கிற வரைக்கும் எப்படி நிச்சயமான ஒரு கல்யாணத்தை தள்ளி போடுறது? இதுல யோசிக்கிறதுக்கு எதுவும் இல்ல தமிழ். மீனாட்சி தாராளமா படிக்கட்டும்.
நாம வர ஐபிஎஸ்சிலயோ கார்த்திகையிலோ ஒரு நல்ல நாளா பார்த்து வைத்திய ஐஸ்வர்யா கல்யாணத்தை சட்டுப்புட்டு முடிச்சிடுவோம். என்ன தமிழ்? இல்லை அன்பரசு, என்னால் எந்த முடிவையும் இப்போதைக்கு சொல்ல முடியாது. வைத்திய கல்யாணத்தை பற்றி இப்போதைக்கு யோசிக்கிற நிலைமையில இல்லை. ஏற்கனவே என் வீட்டில் 1008 குழப்பம் இருக்கு. அது கூட போராடவே எனக்கு நேரம் சரியா இருக்கு. பத்தாக்குறைக்கு மீனாட்சி கடத்தல், பஞ்சாயத்து, அது இதுன்னு 1008 டென்ஷனு, அவமானம். அதுவும் இல்லாமல் மீனாட்சியை யார் கடத்திருப்பாங்கன்ற உண்மையை கண்டுபிடிக்கிற மும்முரத்தில் இருக்கிற அன்பரசு. அதை கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் தான் நான் மற்றதை பற்றி யோசிக்கவே முடியும். அதனால எனக்கு கொஞ்சம் கால அவகாசம் கொடுங்க. வைத்திய கல்யாணத்தை பற்றி யோசிச்சு சொல்கிறேன். சரி, கலெக்டர் ஆஃபீஸில் எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, நான் கிளம்புறேன். அண்ணே வாங்கண்ணே. வா தமிழ். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். மாமன் மகனுக்கு எல்லா உரிமையும் இருக்கு மீனாட்சி. இந்த பாரு, சரவணனை கூட்டிட்டு போயிட்டு அலேக்க தாலியை கட்டினாலும் கிராமத்துக்குள்ள தப்பே இல்லைன்னு சொல்லுவாங்க, தெரியும்ல? உன்னை என்ன பார்த்தா எனக்கு எப்படி போறாமே இருக்கு தெரியுமா? எனக்கு ஒரு மாமா இருந்திருந்தா வாய் நிறையா மாமா, மாம்ஸ், மச்சான், செல்லக்குட்டி, தங்கக்குட்டி, ஜாங்கிரி, போங்கிரி கூப்பிட்டுப்பேன். மாமா, பாண்டி உன்னை தூக்க போறான்னு தெரிஞ்சதும் அதுக்கு முன்னாடி உன்னை தூக்குனார் பார்த்தியா என் சிங்கா குட்டி. மாமேன்ற உரிமை ஆசையா பேசுறது மட்டும் இல்ல மீனாட்சி, ஆபத்துல காப்பாத்துறதா சொல்லி நிரூபிச்சு காமிச்சிருக்காரு பாத்தியா? ஆமா ஆமா, ஆம்பளதான். எனக்குன்னா இந்த மாதிரி ஒருத்தை காப்பாத்தேன்னு வச்சுக்கோ, ஏன் அப்படியே கட்டி புடிச்சு ஸ்டார் மூவிஸ் சும்மாதான். மைனா, என்னவள காலங்கத்துல இப்படி கனவு வந்துட்டு இருக்க? என்னவா? ஒண்ணும் இல்ல மைனா, சும்மாதான். இது என்ன சினிபிரியா தியேட்டர் ஸ்கிரீனா? என்னமா படம் பார்க்குற மாதிரி ஈ நிலைச்சிட்டு இருக்க? எந்திரிச்சு கிளம்புவோம். ஏய், எங்க போக சொல்ற? கிளாஸ் இருக்குல்ல. கிளாஸும் கிடையாது, ஒரு மண்ணும் கிடையாது. வாத்தியனுக்கு லீவ் போட்டாப்ல, வா போலாம். யாரு? சரவண லீவா? அதுக்கே இப்ப இவ்வளவு சாக்கா வர? ஷாக்கெல்லாம் இல்லடி, சரவண லீவான்னு கேட்டேன். நீ கேட்டது அந்த மாதிரி தெரியலையே. அப்போ இன்னைக்கு வரமாட்டானோ? அதான் சொல்றேன்ல வரமாட்டாப்ல. ஒரு ஐயோ, மைனா சொன்னா கேளுங்க. குட் மார்னிங். குட் மார்னிங். குட் மார்னிங். சாரி. கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. உட்காரு. ஓகே, இப்போ கிளாஸ் போலாம். சந்தோஷத்துல என்ன அப்படி இந்த பெரண்டி விக்குது? என்ன சார், மல்லிகை பூலாம் வாங்கிட்டு வந்திருக்கீங்க? இல்ல, வர வழியில ஒரு வயசான அம்மா பூ வித்துட்டு இருந்தாங்க. காலையில இருந்து யாரும் வாங்கலன்னு சொன்னாங்க, அதான் வாங்கினேன். யாருக்கு சார், உங்க கேர்ள் ஃப்ரெண்டுக்கா? கேர்ள் ஃப்ரெண்ட் எல்லாம் எனக்கு இல்லைங்க. அதனால நம்ம காலேஜ்ல இருக்கிற புள்ளியாருக்கு போட வேண்டியதுதான். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணுவோம். அண்ட் நான் இப்போ எழுதுறத வந்து நோட் பண்ணிக்கோங்க. மாமன் நினைப்பெல்லாம் அப்படியே மல்லிகைப்பூ வாசம் மாதிரி. பொம்பளை பிள்ளை எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிக்கும்.
மாமா இருந்திருந்தா வாய் நிறையா மாமா மாம்ஸ் மச்சான் கூப்பிட்டுப்பேன். நம்ம மனசுக்குள்ள கூப்பிட்டா மாமாவுக்கு கேக்குதான்னு பாப்போமா? மாமா 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 மாமா. என்ன மீனாட்சி கூப்பிட்ட மாதிரி இருந்தது? ஒருவேளை நிஜமாவே கேட்டிருக்குமோ? சேச்சே, அவையா நம்மளை கூப்பிட போறா? மாம்ஸ் மாம்ஸ் மாம்ஸ். திரும்பவும் கூப்பிட்ட மாதிரி இருந்துச்சு. என்ன இப்பவும் கரெக்டா திரும்பி பார்க்கறான்? மாமு மாமு மாமு. மச்சான். ஐயையோ, நிஜமா தான் கேக்குது. என்ன? இப்போ உங்களுக்கு வைட் ரீடிங் சூசிங் சப்ஜெக்ட்ஸ் பற்றி சொல்லியிருக்கேன். ஸோ இது எல்லாத்தையும் நோட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா நாளைக்கு வந்து என்கிட்ட கேளுங்க. அண்ட் பெல் அடிச்சிருச்சு, நீங்கள் எல்லாரும் கிளம்பலாம். தேங்க்யூ. மல்லிகைப்பூ இங்கே தானே வச்சேன். யார் எடுத்திருப்பா? நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அவசரப்படாதீங்கன்னு எவ்வளவோ சொன்னேன், கேட்டீங்களா? இப்ப நீங்க பண்ண ஒரு காரியம் எல்லாத்துக்குமே பிரச்சனையா வந்து நிக்குதுல. பாண்டி, முதல்ல இவங்க சவகாசத்தை நீ வெட்டி விடல, அப்பதான் நீ திருந்துவ. இப்ப நாங்க என்ன கெட்டு போயிட்டோம் திருந்துறதுக்கு? பேசாதல குடிக்கார பயலுக. குடிச்சு விட்டு என்ன தேவை செய்யணும்னு முட்டாள்தனமா திட்டம் போடுறது மாடுக. மீனாட்சியை கடத்தாதீங்கன்னு படிச்சு படிச்சு சொன்னல, ஒரு முட்டா பயலாத என் பேச்சை கேட்டீங்களால? அண்ணன் மீனாட்சியை கடத்த திட்டம் போட்டிருந்தாங்களா? இல்ல, நீங்க ஏதோ கோக்குமாக்கு பண்ணிருக்கீங்கன்னு அது தமிழுக்கு நல்லா தெரிஞ்சிருச்சுல. ஐஸ்வர்யா கல்யாணத்தை பத்தி பேசலாம் நான் போனா அவன் முகம் கொடுத்த பேச மாட்டேங்கிறாள. கடவுளே, இது என்ன புது பிரச்சனை? இப்ப என்ன உன் பொண்ணு கல்யாணத்துல பிரச்சனை வருதுன்னு எங்களை புடிச்சு காய்ச்சிட்டு இருக்க நீ? ஓம் பொண்ணா? அவ உனக்கும் தங்கச்சில? ஆமா ஆமா, தங்கச்சி, பொல்லாத தங்கச்சி. நான் வேணா விலகிக்கிறேன். என்ன அறுத்து விட்டேன்னு சொல்லிட்டு தாராளமா உன் மக கல்யாணத்தை நடத்து. என்னைய போட்டுலாம் சாவடிக்காத. வாங்கடா. இல்ல பாண்டி, இல்ல பாண்டி.
பத்தி நேத்து நம்ம கிட்ட கேட்டாரே, நம்ம தெரியாதுன்னு சொல்லிட்டோமே. இப்ப என்ன பண்றது? வைத்தியக்கிட்ட இதை சொல்லலாமா இல்ல வேண்டாமா? மீனாட்சியை கடத்தினது என் அண்ணன் தான் சொன்னா கோவப்படுவாரா? கண்டிப்பா கோவப்படதான் செய்வாரு. அப்போ பேசாம சொல்லாமலே விட்டுருவோமா? ஒருவேளை வேற யார் மூலியமாவது வைத்திக்கு உண்மை தெரிஞ்சிட்டா நம்ம உண்மையை மறைச்ச மாதிரி ஆயிடுமே. சரி, நல்லதோ கெட்டதோ வைத்தியக்கிட்ட உண்மையை சொல்லிடுவோம். தப்பு நம்ம பக்கம் இருந்தாலும் உண்மையை சொன்னோங்கிறதுக்காக கோவப்படாம இருக்க வாய்ப்பு இருக்கு.